என்ன யோசிக்கிறேன்னு பாக்குறீங்களா? நம்மளுக்கு நீட் எக்ஸாம் இன்னும் 7 மாசத்துல வரப்போகுது. எப்படி NCERT நம்ம படிக்கிறது? அதுவும் பர்டிகுலரா கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி NCERT படிக்கிறது? ஒரே குழப்பமா இருக்கு சார். ஏன்னா என்ன படிக்கிறது? ஏன்னா NCERT-ல இருந்தா क्वेश्चंस வரும். ஆனா எப்படி படிக்கிறதுன்னு குழப்பமா இருக்கா? சோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பயுமே NCERT படிக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, லைன் பை லைன் படிக்கணும். எதையுமே இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஞாபகம் இருக்கா, போன வருஷம் பயாலஜில என்ன பண்ணாங்க? ஏதாவது சாப்டருக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தெல்லாம் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. அத மாதிரி கெமிஸ்ட்ரியிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையுமே இந்த டு யூ நோ இல்ல பாக்ஸ்ல இருக்க ஏதாவது கண்டென்ட் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி படிங்க. ஏதாவது ஈக்குவேஷனோ இல்ல கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சா அத மார்ஜினுக்கு கீழே ஸ்டிக்கி நோட்ல என்ன பண்ணுங்க, ஷார்ட்கட் ட்ரிக் இல்ல ஏதாவது ட்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்க, நிமோனிக்ஸ் அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. மூணாவது, இப்படி லைன் பை லைன் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி படிக்கும் போது அதே பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கன்வெர்ட் பண்ணியும் வச்சுக்கணும். அப்போ அது நம்மளுக்கு ரிவிஷன் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மறுபடி திருப்பி நம்ம என்ன பண்ணணும், NCERT டெக்ஸ்ட் புக்கை படிக்கணும். மறுபடி படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கு மைண்ட்ல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். கண்டிப்பா கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபுல் மார்க் வாங்கி மெடிக்கல் சீட் கண்டிப்பா வாங்க முடியும்.